அரசியல் கொத்து நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷஃபி. வர வர இந்த திமுகவுடைய நிலைமை நினைக்கும் போது ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா சட்டமன்றத்தில் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது, ப்ரெஸ் மீட்டில் பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. இப்படி எந்த வாய்ப்பும் கிடைக்காட்டா அறிவாலயத்தில் மீட்டிங் போட்டு அவங்களே பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு அவங்கக்கிட்டே இருக்குது. இவ்வளவும் இருந்தும் ஒரு கல்யாண வீட்டில் இன்வைட் பண்ணால் அங்கே போய் என்ன பண்ணணும்? மணமக்களை வாழ்த்திட்டு வரணும். ஆனால் அங்கே போய் இவங்க என்னென்னலாம் பேசுகிறாங்க தெரியுமா? ஒரு கேடுகட்ட அரசாங்கம் அமைஞ்சிருக்கு, வெக்கங்கட்ட முதலமைச்சர் அமைஞ்சிருக்கிறார். இந்த டெல்டா மண்டலம் என்னைக்குமே நாங்களாம் சட்டமன்றத்துக்கு தான் வரோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா? ஒரு 4 அமைச்சர்கள் 3 அமைச்சர்கள் தான் இருக்கிறாங்க. நல்ல நாள் அதுவுமா இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்கணும்னு நமக்கு தலையில் எழுதிருக்கு பாரு. எல்லாம் நம்ம விதி அப்படிங்கிற மாதிரி மொத்த குடும்பமும் ஏண்டா கூப்பிட்டோன்னு மண்டையில் அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட், இது ஒரு பக்கம். அப்படின்னா திமுகவை பற்றி நம்ம நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தோடுது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், இவங்க ஃபாலோ பண்ணுறது வேறு எந்த ஃபார்முலாவும் கிடையாது, பாபநாசம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பொய்யை மறுபடியும் இருக்கிற எல்லா ஸ்டேஜ்லையும் கிடைக்கிற எல்லா வாய்ப்புலையும் போய் சொல்லிக்கிட்டே இருந்தோன்னா மக்கள் அதுதான் உண்மை போல இருக்குன்னு நம்பிடுவாங்கன்னு இன்னும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? இவங்களை நினைக்கும் போது தான் ரொம்ப சிரிப்பாகவே இருக்குது. ஏன்னா நம்ம சிஎம் சாரே சொன்னார், இன்னுமா பழைய ஃபார்முலாவெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் அப்டேட் ஆகுப்பான்னு சொல்லியிருப்பார்ல. அந்த மாதிரி இன்னும் அப்டேட் ஆகாமல் இவரை எதுக்காக வீடு புகுந்து அரெஸ்ட் பண்ண வந்தாங்க அப்படிங்கிற கதையை இப்போ ரீசண்டாக நேற்று ஒரு கல்யாண வீட்டில் மறுபடியும் போய் பேசி வச்சிருக்காப்புல. ஏன்னா நேற்று தான் ஒரு கல்யாண வீடு கிடைச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதுவும் தஞ்சாவூரில் போயிட்டு மாபெரும் ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என் தலைமையில் தான் இருந்துச்சு. அதில் விவசாயிகள் பிரச்சனை கொடுத்து காவேரி பிரச்சனை கொடுத்து நான் பேசினேன். அதை தவிர்த்து நான் என்னென்னலாம் பேசினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டம்மி முதலமைச்சர்னு, கேடுகட்ட அரசாங்கம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி சொன்னேன், வெக்கங்கிட்ட முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நான் பயன்படுத்தினேன். ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு பெருசாக பிரச்சனை இல்லை போல இருக்கு. காவேரியில் தண்ணி வரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். காவேரியில் தண்ணி வரணும்னு சொன்னது அவ்வளோ பெரிய வார்த்தையா? அந்த வார்த்தைக்காக அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தஞ்சாவூர்லேருந்து போலீஸ் கிளம்பி வீடு பூந்து அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காப்புல. இன்னுமா இந்த கதையெல்லாம் மக்கள் நம்புவாங்கன்னு நம்புறீங்க? அதாவது நீங்கள் எவ்வளவு ஆபாசமாக பேசுனீங்க அப்படிங்கிறத ஊர் மக்கள் மட்டும் இல்லை, நேஷ்னல் மீடியா வரைக்கும் கழுவி ஊற்றியாச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீங்கள் 1000 வாட்டி இல்லை, 1,00,000 வாட்டி நான் காவேரி பிரச்சனைக்காக தான் பேசினேன், மற்றபடி எதுவுமே பேசலை அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் நம்புறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. ஆனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் மக்கள் மனசு மாதிரி நம்பிடுவாங்கன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. பார்த்தீங்களா? அந்த முயற்சி நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குன்ற மாதிரி தான் இருந்துச்சு. என்ன சொன்ன? காவேரியில தண்ணி வரல, அது மட்டும் சொல்லல, அதை விட இன்னும் நிறைய பேசி இருக்கிறேன். டம்மி முதலமைச்சர் அப்படின்னு ஒரு கேடுகட்ட அரசாங்கம் அமைஞ்சிருக்கு, வெக்கங்கட்ட முதலமைச்சர் அமைஞ்சிருக்கிறார் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொன்னேன். தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்களே, அதெல்லாம் நீங்க செயல்படுத்துறதுக்கு உங்களுக்கு வக்கு இல்ல அப்படின்னு சொன்னேன். உடனே அதற்கெல்லாம் அவங்களுக்கு கோவம் வரல. காவேரியில தண்ணி வரலன்னு சொன்னோன்னு கோவம் வந்துருச்சு. அதிகாலையிலே என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. காலைல 8 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. காவல்துறையில கைது பண்ணாங்க. ஆனா எனக்கு என்னன்னா, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இதுல காட்டக்கூடிய இந்த தீவிரமான முயற்சியை இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தீங்கல்ல 5 வருஷமா, அந்த 5 வருஷத்துல ஏதோ மக்களுக்கு ஒரு 4 நல்லது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காமிச்சிருந்தா கூட இவ்வளவு கொத்து புரோட்டா போடுற அளவுக்கு ஆகாம கொஞ்சம் டீசெண்டாவாச்சு தோத்துருக்கலாம்ல. அண்ட் இதில் வேற எதிர்க்கட்சி தலைவர் பேசுறதெல்லாம் பொய் தான் அப்படிங்கிற மாதிரி தமிழக அரசு போய் நீதிமன்றத்தில் மன்னிப்பெல்லாம் கேட்டாங்களாம். என்னது மன்னிப்பு கேட்டாங்க? எப்போ கேட்டாங்க, என்னன்னு கேட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க ஒன்றும் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக வரல, விசாரணைக்காக தான் வந்தாங்கன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அதுதான் மன்னிப்பான். அதாவது அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க, நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினை விசாரணைக்கு தான் அழைச்சிட்டு போகிறோம், கைது பண்ணுற நோக்கம் எங்களுக்கு இல்லை அப்படிங்கிறத நீதிமன்றத்தில் இன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கு பேர் இன்ஃபர்மேஷன், அதுக்கு பேர் மன்னிப்பு கிடையாது. அது மட்டும் இல்ல, நீதிமன்றத்தில் இந்த அரசு போய் மன்னிப்பு கேட்டுச்சு. என்ன சொன்னாங்க? நாங்கள் அவரை கைதெல்லாம் பண்ணலைங்க, விசாரிச்சுட்டு விட்டுருவோம் அப்படின்னு பல்ட்டி அடிச்சாங்க. இதில் வேற RS பாரதி அவர்கள் பேசும்போது சொன்னார், ஆதவ் அர்ஜுனா அரெஸ்ட் பண்ண வந்துட்டார்னு சொல்லிட்டு தப்பான தகவலை சொல்லிட்டு இருக்காரு. அரெஸ்ட் பண்ண வரல, அது விசாரணை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ பேச்சுக்கு பேச்சு பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலினே தஞ்சாவூர்லேருந்து போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணுறதுக்காக காலைல 8 மணிக்கே வந்துட்டாங்கன்னு அவரும் சொல்லிட்டு இருக்காரு. பட் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எதிர்க்கட்சி தலைவர் பேசும்போது எல்லாருமே நல்லா மனசுட்டு சிரிக்கிற அளவுக்கு அற்புதமான காமெடி எல்லாம் பண்ணுறாப்புல. அதில் ஒரு முக்கியமான காமெடி என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கடந்த 5 வருஷமாக இவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க, அதில் விவசாயிகள் எப்படிப்பட்ட போராட்டத்தெல்லாம் பண்ணாங்க. அதாவது கிட்டத்தட்ட 3.5 வருஷம் விவசாயிகள் போராட்டம் மட்டுமே பண்ணியிருக்காங்க.
அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. விவசாயிகள் மேலே குண்டாசெல்லாம் போட்டாங்க. அப்போல்லாம் இவங்களுக்கு தெரியல போல இருக்கு. ஆனால் ஆட்சி முடிஞ்ச உடனே எங்களுடைய ஃபுல் சப்போர்ட் விவசாயிகளுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் இறங்கிட்டாங்களாம். எதுக்காகன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ கூட விவசாயிகளுக்கு ஒரு நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிடையாது, விவசாயிகளை வச்சு எப்படி அரசியல் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ இப்போ என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி இப்போ இருக்கிற அரசு கண்டுக்கவே மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. ஆனால் ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் விவசாயிகளுக்கான எவ்வளவு நலத்திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதுல ஆப்போசிட்லேயே உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கிறதே இவர் தான். அது எல்லாத்தையும் இவர் கேட்குறாரா இல்லை அதை அனௌன்ஸ் பண்ணும்போது மட்டும் காதை பொத்திக்கிறாரான்றது தெரியல. நாம் மீண்டும் நிரூபிச்சிருக்கிறோம், இந்த டெல்டா மண்டலம் என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோட்டை என்பது. அதுலேயும் குறிப்பாக சட்டமன்றத்தில் பேசின விஷயத்தெல்லாம் மறுபடியும் எடுத்து வந்து பேசிட்டு இருக்காப்புல. இந்த வறட்சி நிவாரணம் எப்போ கொடுப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டால் ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜுக்கான நிவாரணத்தை கொடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸ்பெஷல் பேக்கேஜ் வேற, வறட்சி நிவாரணத்தை பற்றி நான் கேட்குறேன், ரெண்டுக்கான வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி நான் சட்டமன்றத்தில் வச்சு பயங்கரமான கேள்வியெல்லாம் கேட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. சரி ரைட், அந்த கேள்வி நீங்கள் கேட்டீங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கேட்ட கேள்விக்கு உடனே ஆன் த ஸ்பாட்லேயே செங்கோட்டையன் எந்திரிச்சு செப்டம்பர் வரைக்கும் பார்த்துட்டு தான் வறட்சி நிவாரணம் கொடுக்கறதே ஒரு வழக்கம், அது முதல்ல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கேட்டாரே. அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டீங்களே, அரசியலே நாங்க தான் சொல்லிக்கிற உங்களுக்கு இது எப்படி தெரியாம போச்சு? அப்பப்ப நியூஸ் பேப்பர் படிச்சா இதெல்லாம் தெரிஞ்சுக்கும்னு சொல்லிட்டு சிஎம் சார் கலாய்ச்சாரே, அதையும் எடுத்து சொல்ல வேண்டியதானே. சட்டமன்றத்திலேயே மீண்டும் பேசின விவசாயிகளுக்கு தயவு செய்து இந்த அரசு வறட்சி நிவாரணம் கொடுக்கணும். அதற்கு இந்த முதலமைச்சர் தான் பதில் சொன்னாரா? பதில் சொல்றேன்னு சொல்லி ஏற்கனவே சிறப்பு தொகுப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு. அப்புறமா சட்டமன்றத்துக்கு வந்துட்டாப்ல. சட்டமன்றத்துக்குன்னு ஒரு பண்பு இருக்குது, சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்குது, சட்டமன்றத்தில் எப்படி நாகரிகமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. நாகரிகத்துக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் யாருன்னு கேட்குறீங்க? எங்கள் கட்சி தான், 74 ஆண்டு பழமையான கட்சி, நாகரிகம் தவறாமல் இருப்போம் சட்டமன்றத்தில் அப்படிங்கிற மாதிரிலாம் வழக்கமாக பேசுவாங்க இல்லையா? அப்படி பேசுகிறவங்க இப்போ யார் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா, கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாமல் நடந்துக்கூடிய கட்சி தான் தாவேகா கட்சி. அதுலேயும் குறிப்பாக சட்டமன்றத்தில் அவங்க படிக்கிற கூத்தெல்லாம் இருக்குது பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. என்ன கூத்தடிச்சாங்கன்னு சொல்லி கேட்டால், அது உண்மையிலேயே சட்டமன்றம் தானா இல்லை சினிமா கூடாரமான்னு தெரிலன்றாப்புல. ஏன்னா பஞ்சு இலக்கெல்லாம் பேசுகிறாங்களாம், அது உண்மையிலேயே சட்டமன்றம் தானா இல்லை சூப்பர் சிங்கர் ஷோவான்னு தெரிலன்னாரு. ஏன்னு சொல்லி கேட்டால் அங்கே உட்காந்து பாட்டெல்லாம் பாடுறாங்கண்ணா. ஸோ இந்த மாதிரி பாட்டெல்லாம் பாடுற கட்சி வந்து கேடு கெட்ட கட்சி அப்படிங்கிற மாதிரி வேற யாரும் சொல்லலை. யார் சொன்னா தெரியுமா? நம்ம எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தான் சொன்னாப்புல. அப்போ சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்து ஒரு கட்சியில சார்ந்தவங்க பாட்டு பாடுறாங்கன்னா அந்த கட்சி மொத்தமே கேடு கெட்ட கட்சியாக தானே கன்சிடர் பண்றாரு. ஸோ இதுக்கு முன்னாடி சட்டமன்றத்தில் பாட்டே யாரும் பாடினது கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னா அதான் கிடையாது. ஒருத்தர் பாட்டு பாடியிருக்காப்புல, அவர் எந்த கட்சி சார்ந்தவர்னு பாருங்களேன். பெரும் சபையில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், ஒரு மாசு குறையான மன்னவன் இவர் என்று போற்றி புகழ வேண்டும். இந்த பாடல்கள் கண்ணதாசன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களுக்காக புரட்சி தலைவருக்காக பாடினது. ஆனா அது புரட்சி தலைவர் உங்களுக்காக பாடின பாட்டுன்ற மாதிரி, நம்ம முதல்வருக்கான பாட்டுன்ற மாதிரி இன்றைக்கு வந்து உருவாயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இவர் திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தான். இவர் யாரை பத்தி பயங்கரமா புகழ்ந்து பாடியிருக்காருன்னா அவர் கட்சி தலைவர் MK ஸ்டாலின் அவர்களை பத்தி தான். ஸோ சட்டமன்றத்துக்குள்ள உட்கார்ந்து தலைவர் பத்தின ஒரு பாட்டை அவரே பாடி புகழ்ந்து தள்ளியிருக்காரு அப்படின்னா இது என்ன கட்சி? இது ஒரு கேடுகட்ட கட்சியாக தானே இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. இதை சொன்னது யாரு? நாங்களாம் சட்டமன்றத்துக்கு தான் வரோமா இல்ல சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோமா அப்படின்னு எங்களுக்கே சந்தேகம் வந்துருது. ஏன்னா முன்னாடி சபையில பேசுவாங்க, கேள்வி கேட்பாங்க, அதற்கு பதில் சொல்லுவாங்க. கேள்வி கேட்டா பதில் சொல்லலாம், பாட்டு பாடினா நான் எப்படி பாட்டு பாட முடியும்? இப்படி அப்படி ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னும் நகைச்சுவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சட்டமன்றத்துக்குள்ள உட்காந்து பஞ்சு எலக்ட் பேசுறாங்க, சட்டமன்றத்துக்கு வந்து பாட்டு பாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தாவேகா கட்சியுடைய உறுப்பினர்கள் என்னென்ன வேலைகளை பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் எல்லாம் இவர் போட்டாப்புல. சரி ரைட், டிஎம்கேவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றம் நடக்கக்கூடிய நேரத்தில் என்னென்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறத விட அனந்தஜித் இருக்கார் இல்லையா, அவர் சொல்கிறாப்புல, அவர் பெரிய லிஸ்ட்டே போடுறாப்புல. அதை கொஞ்சம் கேளுங்க. இன்னைக்கு தேதிக்கு 8 மணி நேரம் 9 மணி நேரம் சட்டமன்றம் நடத்திட்டு இருக்கிறோம். ஆனா எதிர்கட்சிகள் என்ன தெரியுமா பண்ணுது? ஒத்துறா தூங்குறாரு, இன்னொருத்தரா மாத்திரை போடணும் கை நடுங்குதுன்றாரு. சட்டமன்றத்துக்குள்ள போன் எடுத்துன்னு போக கூடாது, ஒருத்தர் ரகசியமா காலேஜ் பையன் போன் எடுத்து போயிடுறாரு. ஆனா கடவுளேன்னு பார்த்தா ஒருத்தர் பேப்பரை 4 மடிச்சு எழுதுறதுக்கு பேப்பர் கொடுத்துருவாங்க போல, பேப்பரை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் பத்தலன்னு ஒருத்தர் அங்க வந்துட்டு நம்ம கொஞ்சம் பர்சனலா பேசிக்கலாமே, லைவை கட் பண்ணுங்கன்றாரு. ஆமா, ஏவா வேலை சொல்றாரு, லைவ் இருந்ததுன்னா எல்லா மக்கள் கிட்ட போதேன்னு.
ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட லைவ் கட் ஆகாதுன்னு சொன்னதே ஒரு பெரிய பதட்டத்தை ஏற்படுத்தி நீ ஒருத்தரும் தலை சாஞ்சிக்கிட்டு ஒரு டீ கொடுப்பா, இவங்க ஓவர் டைம் போவாங்க போல இருக்கேன்னு ஒரு சட்டமன்றத்தை நடத்திக்கிட்டு. எப்படி சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு, சட்டமன்றத்துக்கு ஒரு பண்பு இருக்கு, நாகரிகமா நடந்துக்கணும். இதை பேசுனது யாரு? இவங்க தான். ஆனா இவங்க எல்லாரும் சேர்ந்து சட்டமன்றத்தில் எவ்வளவு நாகரிகமா நடந்துக்காங்கன்றத நீங்களே பார்த்துருப்பீங்களே. அண்ட் எப்பெல்லாம் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் வந்து விவசாயிகள் பிரச்சனையை பத்தி பேசுறாரோ, உண்மையிலேயே விவசாயிகள் பிரச்சனைக்காக தான் குரல் கொடுக்க போறாரா அப்படின்னு சொல்லி பார்த்தா அதான் இருக்காது. அந்த பிரச்சனையை பேசுற மாதிரி பேசி எங்கேயாச்சும் தாவேக்க ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்கல்ல, அது கூட கொண்டு வந்து லிங்க் பண்ணி விட்டுருவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்காக நாங்கள் நிற்போம், விவசாயிகள் பிரச்சனையை பற்றி நாங்கள் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசி விவசாயிகள் பிரச்சனைன்னு சொல்லி பேசிட்டு விவசாயிகளுக்கு முழுசாக வந்து தள்ளுபடி பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் அதை பண்ணாமல் இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கெல்லாம் கார்டு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற மாதிரி அந்த கார் விஷயத்துக்கு வந்துட்டாப்புல. அதில் வேற நாங்கள் வந்து கார் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம், அதுக்கு கூட சண்டைக்கு வராங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்கள் எங்களுக்கு யாருக்கும் கார் தேவையில்லை, இந்த அரசு கொடுக்கக்கூடிய அந்த வாகனம் தேவையில்லை, முதல்ல நீங்க விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்த்து வைங்க அப்படின்னு சபையில சொல்லிட்டு அதுக்கும் சண்டைக்கு வராங்க. அது எப்படி நீங்க வேண்டாம்னு சொல்லலாம்? கார் பத்தின விவாதம் சட்டமன்றம் முழுக்க நேற்று வந்து பயங்கரமா நடந்துச்சு. அதுல கடைசியா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு அமைச்சருக்கு பாத்தீங்கன்னா வீடு கொடுக்குறாங்க, கார் கொடுக்குறாங்க, 4 உதவியாளர்கள் கொடுக்குறாங்க, இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு வசதிகள் ஒரு அமைச்சருக்கு கிடைக்கும் போது சட்டமன்ற உறுப்பினர்ன்றவங்க ஒரு பதவியில் இருக்காங்க, அவங்களுக்கும் நிறைய கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை செய்யறதுக்காக இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க. இது வேணும்னா நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. இல்லை என்கிட்ட ஆல்ரெடி கார் இருக்குது, பணம் இருக்குது, உதவியாளர் இருக்காங்க, டிரைவர் இருக்காங்க, எல்லா வசதியும் என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அப்ளை பண்ணாதீங்க. தேவை உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கோங்க, இது நாங்கள் காமன் ஸ்கீமாக தான் கொடுக்குறோம், வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்தாச்சு. பட் இருந்தாலும் அது எப்படி இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது, இவ்வளோ வாக்குறுதிகள் கொடுக்கும்போது இதை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சி தலைவர் கேட்குறாப்புல. இதில் வர 2500 ரூபா கொடுப்பேன்னு சொல்லி சொன்னாங்க, எப்போ கொடுப்பாங்களாம்? நீங்கள் வந்து ஒரு 1000 ரூபா கொடுத்தீங்களே, அதை வாக்குறுதியில் எப்போ சொன்னீங்க, எப்போ கொடுத்தீங்க? 2.5 வருஷம் கழிச்சு கொடுத்தீங்க. இல்லை நீங்கள் வாக்குறுதின்னு சொல்லிட்டு எவ்வளவு கொடுத்தீங்க, நீட்டை ஒழிப்போம், நீங்கள் இது வரைக்கும் ஒழிக்கலையே. உங்கள் 5 வருஷம் ஆட்சியே முடிச்சு அடுத்த ஆட்சியே வந்துருச்சு, ஒழிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு பொய்யான வாக்குறுதிலாம் கொடுத்து ஆட்சிக்கு வருவாங்களா? ஆனால் இவங்க வந்து 100 நாளில் கொடுத்த அம்புட்டு வாக்குறுதியும் உடனே நிறைவேற்றிடணுமா? இதில் வேற அவங்க பஞ்சு டைலாக் பேசுகிறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்கள் பஞ்சு டைலாக் பேசாமே இருக்கணும்ல. இவருக்கும் 4-5 பஞ்சு டைலாக்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க போல இருக்கு. நீங்கள் சர்க்கார் நடத்துறீங்களா இல்லை சர்க்கஸ் கம்பெனி நடத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி இவரெல்லாம் பஞ்சு டைலாக் பேசிக்கிறாப்புல. நாங்கள் பேசினா அதுக்கு பேர் பஞ்சு டைலாக் கிடையாது, நீங்கள் வந்து பேசக்கூடாது, நீங்கள் பேசினா தான் கேள்வி கேட்பன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க சர்க்கார் நடத்துறாங்களா இல்ல சர்க்கஸ் கம்பெனி நடத்துறாங்களான்னு கேட்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு அரசுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆக்சுவலா நான் கூட என்ன நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா, சரி ஓகே, திமுகன்ற கட்சி பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கட்சி, இந்த எலெக்ஷன்ல தோத்திருந்தாலும் எதிர்கட்சியா பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஏன்னா ஸ்டார்டிங்ல கொடுத்த பில்டப் அப்படி தான் இருந்துச்சு. ஒரு பக்கம் ஒருத்தர் என்னன்னா, இன்னும் 1 மாசமா 2 மாசமா 3 மாசமா 3 மாசம் தாண்டாது இந்த ஆட்சி, அந்த ஆட்சி கவிழ்ந்து விடும், அப்புறம் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாப்புல. 3 மாசம் முடிஞ்சு போச்சு. ஐயோ முடிஞ்சு போச்சா, சரி ரைட் வாங்க நம்ம கட்சிக்குள்ள மீட்டிங் போட்டு நம்மளே பேசிப்போம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பக்கம் முடிவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. இதுல இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலினே சும்மா தான் இருக்காப்புல. இருந்தாலும் சின்னவர்னா சும்மாவா, சின்னவர் மட்டும் சட்டமன்றத்துக்குள்ள காலை எடுத்து வச்சாருன்னு வைங்க, பூமி அதரும் வானம் பிளுருன்ற மாதிரிலாம் பில்டப் கொடுத்தாங்க. இதுல வேற அவர் போய் வந்துகிட்டு சிஎம் சார் பேசுவாரா, வாயை திறப்பாரான்னு சொல்லி கேட்டு சிஎம் சார் பேசின உடனே ஒரே ஓட்டமா ஓடிடுறாங்க. என்ன சிஎம் சார் வீட்டுக்கு போய் ட்வீட்லாம் போடுறாரு அப்படிங்கிற மாதிரி கிண்டல் அடிச்சிருந்தாங்க. இடத்துல இவர் வீட்டுக்கு போய் ட்வீட் போடுற நிலைமை ஆகி போச்சு. கடைசியில திமுக எதிர்கட்சியாவாச்சும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சுல, இப்போ அதுவும் இல்லாம போய் பேசுறதுக்கு விஷயம் இல்லாமல் பழைய விஷயத்தெல்லாம் எடுத்து தோண்டி எடுத்து மறுபடியும் அதையே பேசுறது, தான் மேலே இருக்கக்கூடிய களங்கத்தை எப்படியாச்சும் மாற்றிடணும் அப்படிங்கிறதுக்காக காவேரி பிரச்சனைக்காக தான் என்னை அரெஸ்ட் பண்ண வந்தாங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் எல்லா ஸ்டேஜ்லையும் பேசி எப்படியாச்சும் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர்த்து, ஆளுங்கட்சி என்னென்ன பிரச்சனை உண்மையிலேயே பண்ணுறாங்க, என்னென்ன கேள்விகளை கேட்டு அவங்களை கலங்கடிக்கிறது, இதை பற்றி யோசிக்கிறதே இல்லை போல. ஒரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் இப்படி பேசிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் குளத்தூரில் கொத்து புரோட்டா போட்டார் இல்லையா நம்ம விஎஸ் பாபு அவர்கள், அவர் போட்டு பொழந்து எடுக்கிறாப்புல. அதுலேயும் யாரை எப்படியெல்லாம் பொழந்து எடுக்கிறாரு தெரியுமா? இதுக்கு முன்னாடி புஷி ஆனந்தே சட்டமன்றத்தில் வச்சு எதிர்கட்சியை பார்த்தே சொல்லியிருப்பாப்புல, இதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் ஆட்சிக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறதெல்லாம் கனவு தான், அது நைட்டு தூங்கும் போது மட்டும் யோசிச்சுக்கோங்க, மற்றபடி அது பழிக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி. அதே விஷயத்த விஎஸ் பாபு அவர்கள் இன்னைக்கும் ஸ்டேஜில் சொல்லியிருக்காப்புல. தளபதி வந்தாரு,
கொத்து போராட்டா முடிஞ்சிச்சு. ஸ்டாலின் அவங்க அப்பா வந்து முடிச்சு வச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எதுக்கு போராடுறாரோ இல்லையோ, நான் காவிரி பிரச்சனைக்காக பேசி தான் அரெஸ்டாக பார்த்தேன் அப்படிங்கிறத எப்படியாச்சும் மக்களை நம்ப வச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ வரைக்கும் போராடிட்டு இருக்காப்புல. இன்னும் 5 வருஷத்துக்கு அதுக்கு தான் போராடுவார் போல. அண்ட் இதெல்லாம் இல்லாமல் ரீசெண்டாக ஒரு இன்சிடென்ட் கண்டிப்பாக நிறைய பேர் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த இன்சிடென்ட்லேருந்து இன்னும் நம்மளால் மீண்டு வர முடியல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சோசியல் மீடியாவில் ஸ்க்ரோல் பண்ணால் நிறைய இடத்துல அதுதான் ஷேர் ஆகிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஐஃபோன் மோகம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் கொண்டு போய் விட்டுருக்கு அப்படிங்கிறது இந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது இன்னும் ரொம்ப அதிர்ச்சியாகவே இருக்குது. ஒரு பையன் ஐஃபோன் வாங்கியிருக்கான், 19 வயசு பையன் ஐஃபோன் வாங்கியிருக்கான், இஎம்ஐயில் தான் வாங்கியிருக்கான். அதை இஎம்ஐ என்னால் கட்ட முடியல, ஸோ அதை நீங்கள் கட்டிடுங்க, அதுக்கான பணத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அப்பா கிட்ட போய் கேட்கும்போது அப்பாவுக்கும் பையனுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கு. இந்த சண்டையில் அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மலை உச்சியில் போய் நின்றுருக்கான். அவங்க அப்பா அம்மா அந்த பஞ்சாயத்தில் இருக்கிறவங்க அம்புட்டு பேர் வந்து எப்படியாச்சும் அந்த பையனை கன்வின்ஸ் பண்ணி கீழே இறக்கி கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் அந்த பையன்கிட்ட பேச்சுவார்த்தை பண்ணியிருக்காங்க. அந்த காசை கெட்டுறேன்டா, என்னோட தங்கச்செயினை கொடுக்குறேன்டா, தாலி செயினை கொடுக்குறேன், எப்படியெல்லாம் பேசி கன்வின்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே சொல்லி அந்த பையன் வந்து எதுக்குமே கன்வின்ஸ் ஆகலையாம். அப்படியே ஸ்டப்பானா அதே இடத்துல போய் நிற்கிறான். அதாவது ஒரு ஸ்டெப் அந்த பையன் காலை எடுத்து பின்னாடி வச்சானா மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்துருவான். இந்த சிச்சுவேஷனில் அவ்வளோ பேர் அவ்வளோ தூரம் பேசி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த பையன் கன்வின்ஸே ஆகலை. அவங்க அப்பாவும் முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்த்துருக்காரு. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் சரி ரைட்டு, இதுக்கப்புறமும் பேசிகிட்டு இருந்தால் வேலைக்காகாது, அப்படியே பேசுகிறது மாதிரி கிட்ட போய் அந்த பையனை பிடிச்சி இழுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஒரு முடிவு எடுத்து அந்த பையன்கிட்ட போய் பேசிகிட்டே அப்படி பிடிச்சி இழுக்கும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பையன் அவங்க அப்பாவை பிடிச்சி இழுத்தான். இழுத்ததில் 2 பேரும் மலை உச்சியிலேருந்து கீழே விழுந்துட்டாங்க. அதை பார்த்த ஒரு 10 செகண்டுக்குள்ளே அவங்க அம்மாவும் அதே மலை உச்சியிலேருந்து கீழே குதிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ஃபேமிலியே இந்த இன்சிடெண்ட்டில் காலி. இதை கேட்கும்போது பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது. இதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைடில் அந்த ரோட்டில் நின்று இந்த மலையில் நடக்கிற விஷயத்தை எல்லாரும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிற அம்புட்டு பேர் அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லாரும் பேசுகிறாங்க, கன்வின்ஸ் பண்ணுறாங்க. அந்த மொத்த இன்சிடென்ட்டையும் அம்புட்டு பேர் சுற்றி நின்று வீடியோவும் எடுத்திருக்காங்க. பட் எதனால அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்க்கும்போது நம்ம ஃபேமிலி சிச்சுவேஷன் என்ன ஏது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் ஒரு விஷயத்தை வாங்குறதுனால நம்மளால் கெட்ட முடியுமா, இதெல்லாம் சின்ன பசங்க அது புரியுமா புரியாதுன்றதில்ல. அட்லீஸ்ட் பேரண்ட்ஸ் கைட் பண்ணணும். இல்லை பேரண்ட்ஸ் வந்து அந்த பசங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு போக விடாமல் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கூப்பிட்டு வரணும். பட்டு இதை பற்றி யார் மேலே சரி யார் மேலே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தெரியல. பட் ஒரு விஷயத்து மேலே ஒரு மோகம் இருக்கக்கூடாது. நம்ம அந்த விஷயம் வேணும், அதுக்காக நம்ம எந்த எல்லைக்கு வேணாலும் போகலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் மட்டும் யாருக்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த இன்சிடெண்ட், மகாராஷ்டிராவில் நடந்த இந்த இன்சிடெண்ட் ஒரு பெரிய எக்ஸாம்பிள்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் யாராக இருந்தாலும் சரி, நமக்கு ஒரு விஷயம் தேவை அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது அது கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி, அப்படி கிடைக்கணும் அப்படின்னா அதுக்காக நம்ம உழைக்கணும் அப்படின்னு தான் யோசிக்கணுமே தவிர்த்து அதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறது ஒரு தவறான விஷயம் அப்படிங்கிறது இந்த இன்சிடென்ட் மூலிமா நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவ்வளோதான். இதெல்லாம் தான் ரீசெண்டாக அந்த இன்சிடென்ட்ஸ், இதெல்லாம் தான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். எதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. கண்டிப்பாக அதையும் சேர்த்து நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பாய் அண்ட் டேக் கேர். தடக்கு